அழகான நிலம் வேண்டும், அழகான உறவுகள் வேண்டும், எனவே அவர்களை நம்ம அழகாக வாழ வைக்கணுமா இல்லையான்னு இந்த முதல் பேச்சை கேட்டா என்னடா திடீர்னு இப்படி நல்லவனா பேசுறாப்லையே இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தோணும். இப்படி பேசி முடித்து விட்டு தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறவர் அடுத்ததாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவை அமெரிக்கா சொந்தமாக்கி கொள்ளும். உடனடியாக சுட சுட சவுதி அரேபியா பதிலளித்தது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஹைலைட்டடான விஷயமாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் காசாவிலே சீஸ்ஃபயர் ஏற்பட்டு 18வது நாளாக இருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான மிக முக்கியமான கலந்துரையாடல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த கலந்துரையாடல் தான் இன்றைக்கு எல்லா சர்வதேச ஊடகங்களிலும் ஒரு முக்கியமான டாபிக்காக இடம் பிடித்திருக்கிறது. அதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த கலந்துரையாடலுக்கு முன்னாலும் பின்னாலும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள், அதாவது காசாவினுடைய யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது, ஓரளவுக்கு சமாதான உடன்படிக்கை நடைமுறையில் இருக்கிறது. இந்த நேரத்தில் இதற்கு பிறகு காசாவின் நிலை என்ன என்கிற ஒரு முக்கியமான கேள்வி நமக்கு முன்னால் இருக்கிற நேரத்தில் தான் இந்த சந்திப்பு நடைபெற்று முடிந்தது. இந்த சந்திப்புக்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு அமெரிக்கா சென்றிருந்தார். ஐசிசி என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் இருந்து அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அவர் முதலாக சென்று ஒரு ஜனாதிபதியை சந்திக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் தான் ஆகி இருந்தது. அவருடைய சந்திப்புக்கு முன்னால் டொனால்ட் ட்ரம்ப் சில முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திட்டிருக்கிறார். அந்த சந்திப்புக்கு முன்பதாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தி இருந்தார். பிற்பாடு அவர் நெதன்யாஹுவை சந்தித்து பேசினார். சந்தித்து பேசியதற்கு பிறகு இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தி இருக்கிறார்கள். இதையெல்லாம் ஏன் ஆரம்பத்தில் நான் சொல்றேன்னு சொன்னா, நம்ம தொடர்ந்து சொல்லி வர்ற ஒரு செய்தி தான், டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவரை நாம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு நபராக இருக்கிறார். எப்படி என்று தீர்மானிக்க முடியாத நபர். குறிப்பாக நேற்று ஒருவர் ஒன்றை சொல்லி இன்றைக்கு அதை மாற்றி பேசுவதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரே நேரத்தில் ஒன்றை சொல்லி அடுத்த கணம் மாற்றி பேசக்கூடிய ஆக்கள் உலகத்தில் கொஞ்சம் பேரை தான் பார்க்கலாம். ஹெச் ராஜா மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தரை பார்க்கலாம், இங்கே விமல் வீரவன்ச மாதிரி ஒருத்தரை பார்க்கலாம். இப்படி அங்கங்கே இப்படியான ஆக்கள் இருப்பாங்க. அதில் இப்போ ரொம்ப முன்னிலையில் இருக்கக்கூடியவர் டொனால்ட் ட்ரம்ப் என்பதற்கு இன்றைய இந்த சந்திப்பே மிக முக்கியமான ஒரு சாட்சி ஆதாரமாக மாறி இருக்கிறது. இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்பினுடைய கடந்த கால நடவடிக்கைகள், அவர் ஏற்கனவே 2017 இருந்து ஆட்சியில் இருக்கும்போது ஜெருசலத்தை தலைநகரமாக இஸ்ரேலுக்காக அறிவித்திருந்தார். அதே போன்று கோலான் குன்றுகளில் இஸ்ரேல் கைப்பற்றியிருந்த பகுதிகள் எல்லாம் இஸ்ரேல் தான் என்று சொல்லி ஒப்புதல் வழங்கியிருந்தார். இப்படியான வேலைகளெல்லாம் அவர் செஞ்சிருந்தார். இன்னைக்கு அதை பெருமையாக வேற அவர் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பெஞ்சமின் நெதன்யாஹுடனான சந்திப்புக்கு முன்பதாக அவர் சில முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திட்டிருந்தார். அதிலே ஈரானுக்கு எதிரான தடைகளும் இருக்கிறது. அது தனியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன அவர் அதில் சொல்லி இருக்கிறாரு, என்ன மாதிரி தடைகளை அவர் கொண்டு வர போறாருங்கிறது. ஆனாலும் இந்த சந்திப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த ஃபைல்கள் எல்லாம் அவர் கையெழுத்து போட்டுட்டு அடுத்ததாக செய்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஊடகங்களுக்கு பேசியதுதான். அந்த ஊடகங்களுக்கு பேசிய பேச்சில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக காசாவை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். ஏன்னா காசாங்கிறது இடிஞ்சு விழுந்த ஒரு பூமியாக இருக்குது. அங்க எந்த சிங்கிள் கட்டிடம் கூட கிடையாது. இருக்கிற கட்டிடங்கள் இன்னைக்கு நாளைக்கு உடைஞ்சு விழுந்துற மாதிரி இருக்குது. அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப பாவம். எனவே அந்த மக்களுக்கு நாங்க எகிப்திலேயோ அல்லது ஜோர்தான்லேயோ இடம் கொடுக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஜோர்தானுடைய அதிபராக இருக்கக்கூடிய மன்னர் அப்துல்லாவும் எகிப்தினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அப்துல் ஃபத்தா சிசியும் இதற்கு உடன்படுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்படித்தான் அந்த மக்களை நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்குது. அவர்களுக்கு அழகான வீடு வேண்டும், அழகான நிலம் வேண்டும், அழகான உறவுகள் வேண்டும். எனவே அவர்களை நம்ம அழகாக வாழ வைக்கணுமா இல்லையான்னு இந்த முதல் பேச்சை கேட்டா என்னடா திடீர்னு இப்படி நல்லவனா பேசுறாப்லையே இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தோணும். அந்த மாதிரி தான் அவர் ஆரம்பத்தில் இந்த பேச்சுக்களை பேசி இருந்தாரு. நெதன்யாஹுவை சந்திப்பதற்கு முன்பதாக காசா ஒரு சுகாதாரமற்ற பகுதியாக இருக்கிறது, பாதுகாப்பற்ற பகுதியாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய பிராந்தியங்களுக்கு இதனால பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கு. இதுதான் முதல் காரணம். காசால அது இருக்குங்கிறத
அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. இஸ்ரேலுக்கு காசாவிலிருந்து பாதுகாப்பு இல்லை என்கிறதையெல்லாம் அவர் சொல்லித்தான், எனவே காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்கிற கருத்தை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். அரபு நாடுகள் ஒன்று கூடி இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் சொன்னதற்கு பிறகும் இல்லை, இதை செஞ்சுதான் ஆகணும், அவங்க செய்வாங்க என்று சொல்லி அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, காசாவில் இருக்கக்கூடிய மக்களை அகற்றியதற்கு பிறகு காசாவை இஸ்ரேல் கைப்பற்றுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களான்னா அதெல்லாம் நடக்காது, அப்படியெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாளிஃபிகேஷன் பேச்சொன்ன அந்த இடத்துல அவர் பேசியிருந்தார். இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஜோர்தானும் எகிப்தும் பாலஸ்தீனியர்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லியும், இந்த காசா இப்படியான பூமி என்று சொல்லியும் திரும்பவும் அவர் என்ன செய்யறாருன்னா பத்திரிகையாளர்களுக்கு சொல்லி சமாளிக்க பார்க்கிறார். அப்ப பத்திரிகையாளர்கள் குறுக்கிட்டு கேட்கிறாங்க, அப்துல் ஃபத்தா சிசியும் ஜோர்தானுடைய அதிபர் அப்துல்லாவும் நாங்க காசா மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அந்த வேலையை நாங்க பண்ண மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறாங்களே என்று சொல்லும்போது, இல்ல இல்ல அவங்க எல்லாம் ஏத்துக்குவாங்க, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, ஆனா ஏத்துக்குவாங்க, மற்ற சில நாடுகள் கூட ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா அவருடைய நம்பிக்கையை அவர் வெளியிட்டிருந்த காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தனியாகுவுடைய சந்திப்புக்கு முன்பதாக நடைபெற்ற சம்பவங்களாக இருக்கிறது. இந்த பேச்சுக்களுக்கு பிறகு உடனடியாக பெஞ்சமின் நெத்தனியாகுவுடனான சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது அவர் என்ன பண்றார் என்று சொன்னா, உடனே உட்கார்ந்ததோட ஈரானை பற்றிய பேச்சுக்களை எடுத்தார். அதற்கு பிறகு இந்த காசாவினுடைய பேச்சுக்களை அவர் எடுக்கிறார். பெஞ்சமின் நெத்தன்யாகும் அருகில் அமர்ந்து கொண்டிருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலை அங்கீகரிப்பதற்கு சவுதி அரேபியா தயாராக இருக்கிறது, ஆனால் அதற்குரிய நிபந்தனையாக பாலஸ்தீனம் தனிநாடாக ஆக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சவுதி அரேபியா எந்த இடத்திலும் கூறவில்லை அப்படின்னு சொல்லும் போது, அடுத்ததாக அதிலையும் பத்திரிகையாளர்கள் குறுக்கிட்டு இது நிஜமாகத்தான் நீங்க சொல்றீங்களான்றதுக்கு எங்கேயுமே அவங்க சொல்லல, ரியாத் அப்படி ஒரு பேச்சை பேசவே இல்லை, எனவே அவங்களோட கோரிக்கை அதில் அவங்க இஸ்ரேலை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி உடனடியாக இந்த கருத்தை சொல்றார். ஆனால் நமக்கு தெரியும், கடந்த பல ஆண்டுகளாகவே சவுதி அரேபியா இந்த நிபந்தனையை தான் அடிப்படையாக வச்சு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய பேச்சில் என்ன செஞ்சார்னா, ஆரம்பிக்கும் போதே இந்த கருத்தை சொல்லித்தான் ஆரம்பித்திருந்தார். அது மட்டுமல்லாம நெத்தன்யாகுவை பாராட்டி பேசினார். அதில் நெத்தன்யாகுங்கிறது ரொம்ப உத்வேகமான ஒருத்தர், இந்த மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு தேவையான ஒருத்தர், அரசியல் ரீதியாக ரொம்ப பலம் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இரண்டாம் கட்ட ஒப்பந்தம் நடைபெற இருக்கிறது, அதை உறுதிப்படுத்தினார். அப்படி ஒரு ஒப்பந்தம் திரும்பவும் நடைபெற இருக்கத்தான் செய்கிறது, ஏன்னா எல்லாருமே அமைதியைத்தான் விரும்புறாங்க, சண்டையை யாருமே விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவர் திரும்பி பேசுறாரு. பெஞ்சமின் நெத்தன்யாகுவோட பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இவரும் கூட அமைதியைத்தான் விரும்புகிறார் அப்படிங்கிறாரு. உண்மையிலே பெஞ்சமின் நெத்தன்யாகு அமைதியை விரும்பல, அவர் யுத்தத்தை தான் விரும்புறாரு. ஆனா மீடியாவுக்கு முன்பதாக அமெரிக்க அதிபரை என்ன செஞ்சிட்டாருன்னா, பேச்சுவார்த்தை நடைபெறும், இரண்டாம் கட்ட அமைதி ஒப்பந்தம் நடைபெறும், இவரும் அதைத்தான் விரும்புகிறாரு என்று சொல்லி அவர் அந்த இடத்துல தலையாட்ட வச்சுட்டாரு. அது ஒரு நல்ல காரியமாக இந்த விவகாரத்தில் நடந்து முடிந்தது. அதை தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நாங்க சிக்கலான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், சிக்கலான மக்களை நாங்கள் கையாண்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய சரியான தலைவர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். பெஞ்சமின் நெத்தன்யாகுங்கிறவர் சூப்பரான தலைவர், அவர் மிகச்சிறந்த ஒரு காரியத்தை பார்த்தாரு, நாங்கள் நீண்ட காலமாக ரெண்டு பேருமே நண்பர்களாக இருக்கிறோம் என்றெல்லாம் பேசிக்கிட்டு தான் நாங்கள் கோலான் குன்றுகளை இவங்களுக்கு அனுமதி கொடுத்தேன், ஜெருசலத்தை தலைநகரமாக்கி கொடுத்தேன், பெருமைகளை எல்லாம் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் பேசிட்டு, ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதுவராலயம் என்னுடைய காலத்தில் அமைக்கப்பட்டு அது ஜெருசலம் கற்களை கொண்டே அமைக்கப்பட்டது என்கிற ஒரு வார்த்தையும் கூட என்ன செஞ்சாருன்னு கேட்டால் சேர்த்து அதிலே அவர் பேசியிருந்த காட்சிகளை நம்ம காண முடிந்தது. இப்படி பேசி முடித்து விட்டு தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறவர் அடுத்ததாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவை அமெரிக்கா சொந்தமாக்கி கொள்ளும், அமெரிக்கா தான் காசாவை கண்ட்ரோல் பண்ண போறாங்க. நமக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி ஈராக்க காலனித்துவத்தின் கீழ் வைத்திருந்தார்கள், ஆப்கானிஸ்தானை கொஞ்ச காலத்தில் வச்சிருந்தாங்க. அது மாதிரி என்ன பண்றாருன்னு கேட்டா, நாங்க தான் காசாவை கண்ட்ரோல் பண்ண போறோம், அமெரிக்கா காசா பகுதியை கையகப்படுத்தும், அதை நாங்க செஞ்சே தீருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னு கேட்டா, நெத்தன்யாகுவை வைத்துக்கொண்டு அந்த இடத்துல அவர் பேசினது மட்டுமல்லாம, அங்க இருக்கக்கூடிய வெடிக்காத குண்டுகள் இருக்கிறது, அதெல்லாம் நாங்க செயலிழக்க செய்வோம், அங்க இருக்கக்கூடிய ஆபத்தான நிலைகளை எல்லாம் நாங்க நீக்குவோம், அதே போன்று மற்ற ஆயுதங்கள் எல்லாவற்றையுமே இல்லாமலாக்குவோம், அந்த பூமியை சுத்தப்படுத்துவோம், காசாவினுடைய பூமியை சுத்தப்படுத்துவோம், அழிக்கப்பட்ட கட்டிடங்களை அகற்றுவோம், அதை சமப்படுத்துவோம் என்றெல்லாம் என்ன பண்றாருன்னு சொன்னா சொல்லிட்டு, அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு வீடு வசதிகளை செஞ்சு கொடுப்போம், அதை வெளியேற்றிட்டு எங்க எகிப்திலையும் ஜோர்தான்லையும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் என்று சொல்லி தொடர்ந்து என்ன பேசுறாருன்னு சொன்னா, அவர் தன்னுடைய கருத்து
கருத்துக்களை சொல்லி இருந்தார். இவர்கள் என்ன நம்ம கவனிக்கணும்னு சொன்னா, அடுத்ததாக நெத்தனியாகு பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நாங்க காசாவுக்குள்ள யுத்தத்தினுடைய அனைத்து இலக்குகளையும் அடைவதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறாரு. சமாதானத்தை விரும்புறாரு என்று ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா உடனடியாக நெத்தனியாகு அடுத்து பேசும்போது இல்ல அடுத்து யுத்தம் பண்ண வேணும்ங்கிற வார்த்தையையும் சொல்றாரு. சொன்னது மட்டுமல்லாம அனைத்து பணைய கைதிகளும் மீட்கப்பட வேண்டும், போர் இலக்குகள் அடையப்பட வேண்டும், அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளிகள் மொத்தமாக அழிக்கப்பட வேண்டும், இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது என்று ட்ரம்ப் கிட்ட சொல்லிட்டு, எங்களுடைய இஸ்ரேலுடைய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான நண்பரே யாருன்னு சொன்னா ட்ரம்ப் தான் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு சொல்றாரு. பைடன் நிர்வாகம் கடந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் போது எங்களுக்கு தர வேண்டிய ஆயுதங்களை எல்லாம் நிறுத்திட்டாங்க, ஆனா நீங்க நிறுத்தாம எங்களுக்கு அதையெல்லாம் தந்தீங்க அப்படின்னு சொல்லி அவரையும் பாராட்டி முடிக்கிறார். பாராட்டி முடித்ததற்கு பிறகு இரண்டு பேரும் பத்திரிகையாளர் சந்திப்பிலே கலந்து கொண்டார்கள். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ட்ரம்ப் வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, காசாவில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் வெளியேற்ற போகிறோம், காசாவை நாங்கள் கையகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறாரு. சொன்னதோடு அந்த மக்கள் என்ன அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ காசா எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, உலக மக்கள் வாழக்கூடிய பூமியாக இருக்கும், அது ஒரு சர்வதேச மக்கள் வாழக்கூடிய ஒரு பூமியாக இருக்கும், காசாவை சேர்ந்தவங்களும் அதில் வாழுவாங்க. இதைத்தான் நான் சொன்னேன். டொனால்ட் ட்ரம்ப் என்ன பேசுகிறாருங்கிறது ஒரு முடிவெடுத்து ஒரு அரச கொள்கையாக பேசுகிற விஷயம் அல்ல. அவராக பேசுவார். அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், சர்வதேச மக்கள் வாழக்கூடிய காசாவிலிருந்து எல்லாரையும் அனுப்பிடுவோம், இஸ்ரேலுக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. காசாவை சரி செஞ்சு எடுப்போம்ங்கிறாரு. சரி செஞ்சு எடுத்துட்டு சர்வதேச நாடுகளுடைய மக்கள் வந்து அதில் வாழுவாங்க, குடியேறுவாங்க அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளே காசாட மக்களும் இருப்பாங்கங்கிறாரு. இப்போ நீ என்ன வாப்பா சொல்ல வர்ற? இருப்பாங்களா இல்லையா? எல்லாம் கலந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவர் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் காசாவில் யாரெல்லாம் வசிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வசிக்கலாம் காசா மக்களே. அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் அங்கே தான் இருக்கணுங்கிறாங்க. அப்போ எதுக்கு வெளியேற்றணும்? அவங்கள வச்சுக்கிட்டே துப்புரவு பண்ணி கொடுத்துடலாமா இல்லையா? அப்போ ஒன்றுக்கு பின் முரணாக அவர் பேசுகிறது மட்டுமல்லாமல் அதுலேயும் ஃபைனலாக முடிக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா, ஜோர்தானுடைய மன்னரும் எகிப்தினுடைய ஜனாதிபதியும் காசா மக்களை எடுத்துக்கொள்வார்கள்ங்கிறாரு. இப்போ காசா மக்கள் அங்கே வாழுவாங்கங்கிறாரு, எடுத்துக்கொள்வாங்கங்கிறாரு, வெளியேற்றுவோம், சர்வதேச மக்கள் வந்து வாழ்வோம்ங்கிறார். இப்படி அவருடைய பேச்சு இன்றைக்கு மொத்தமான ஒரு குழப்பமான பேச்சாக இருந்ததுதான் பார்க்கிறவர்களையே ஒரு மாதிரியாக சிந்திக்க வைத்த ஒரு நிகழ்வாக இருந்தது. இதற்கு உடனடியாக அமெரிக்க வாழ் முஸ்லீம் அமைப்புகளுடைய தலைமையகம் பதிலடியை வழங்கி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் நினைச்ச மாதிரி ஆடுவதற்கு விட முடியாது, இந்த மாதிரியான பேச்சுக்கள் அவர் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்கிறார். அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உடனடியாக என்ன பண்றாங்கன்னா, ட்ரம்ப் இந்த குழப்பத்தை நிறுத்தணும், இந்த மாதிரியே தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க கூடாது, நேரடியாக எங்களோட பேச விருப்பம்னா நாங்கள் அவரோடு பேசுவதற்கு எனி டைம் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய மக்கள் 15 மாதமாக யுத்தத்திற்கு மத்தியில் வாழ்ந்தார்களே தவிர இந்த இடத்தை விட்டு நாங்கள் போகல, எங்களுக்கு இந்த இடம் வேணும்ங்கிறதுனால தான் 62,000 பேர் கொல்லப்பட்ட நிலையில், ஷஹீதாக்கப்பட்ட நிலையில் இந்த மண்ணுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். எனவே எங்களை வெளியேற்றணும்னு நினைக்கிறதெல்லாம் கற்பனையிலேயும் நடக்காத ஒரு விஷயம். இஸ்ரேல் ராணுவம் வந்து பட்டது போது நீங்களும் வந்து பட போறீங்களாங்கிற விதமாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் பதிலளித்திருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் உடனடியாக சுட சுட சவுதி அரேபியா பதிலளித்தது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஹைலைட்டடான விஷயமாக இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் பேசி வித்தின் 1 hour கூட கிடையாது, டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, சவுதி அரேபியா இஸ்ரேலை அங்கீகரிக்க தயாராக இருக்கிறது, அதற்கான நிபந்தனையாக பாலஸ்தீனம் தனிநாடுங்கிற ஒரு நிபந்தனையை சவுதி விதிக்கவே இல்லை அப்படின்னாரு. உடனடியாக சவுதி அரேபியாவுடைய வெளியுறவு அமைச்சகம் பதிலடி அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், பாலஸ்டைன் என்கிற ஒரு நாடு இல்லாமல் இஸ்ரேலோடு எந்த உறவுகளும் எங்களுக்கு கிடையாது. இந்த அறிவிப்பை தான் சர்வதேச முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேரும் எதிர்பார்த்தார்கள். சவுதி அரேபியா காலதாமதம் இல்லாமல் இந்த பதிலை வித்தின் 1 hour சொல்லி இருக்கிறாங்க. எக்காரணம் கொண்டும் ட்ரம்புக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், ட்ரம்ப் சொல்வது பொய், அப்படி ஒரு நிலைமையை நாங்கள் எடுக்கவே இல்லை. எங்களுடைய கொள்கையாக, எங்களுடைய நாட்டினுடைய சித்தாந்தமாகவே நாங்கள் என்ன வச்சிருக்கிறோம்னா, பாலஸ்தீனம் தனி நாடாக நீங்கள் அங்கீகரித்தால் இஸ்ரேலையும் ஒரு நாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி உடனடியாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, பதிலடி கொடுத்திருப்பது மட்டுமல்லாமல் ஐநாவினுடைய பொதுச் செயலாளரே இறங்கி வந்து என்ன பண்றாருன்னா, டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பேச்சுக்கள் எல்லாமே மீண்டும் ஒரு ஜினசைட்டை, இன சுத்திகரிப்பை உண்டாக்கக்கூடியது, எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார்.
ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமரும் இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இரட்டை நாடு என்பதைத்தான் சர்வதேச உலகம் ஏற்றுக்கொள்ளும் என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். பல நாடுகளும் பேச ஆரம்பித்திருக்கிறது. இன்றைக்கு கத்தாருடைய அதிபரும் வாஷிங்டன்ல இருக்கிறார். முதல் கட்டமாக மத்திய கிழக்குக்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய தூதுவரோடு அவர் சந்தித்து பேச இருக்கிறார். அதற்கு பிறகு ட்ரம்பையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நடந்த பல முக்கியமான தகவல்கள் மிக முக்கியமான தகவலாக இதுதான் இருக்கிறது. எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கள் இப்பொழுது சர்வதேசம் முழுவதும் பெரியதொரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்குது. என்னன்னா 1.5 வருஷமாக அந்த பகுதி மக்களை அழிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்ப வந்து உட்கார்ந்துகிட்டு இல்ல நாங்க இப்படி பண்ண போறோம் என்று சொல்றதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்பது. சவுதி அரேபியாவினுடைய அறிவிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது, மிகவும் நெகிழ்வுக்குரியது. இந்த ஸ்டாண்டை தான் அத்தனை பேரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக இன்னும் பல விவகாரங்கள் இருக்கிறது. அவர் ஈரான் தொடர்பாக சில செய்திகளை பேசியிருக்கிறார், மற்ற நாடுகள் தொடர்பாக சில செய்திகளை பேசியிருக்கிறார். அதையெல்லாம் இன்னும் ஒரு தனி வீடியோவாக பாருங்கள். ஏன்னா இதுக்குள்ள போட்டோம்னா எல்லாம் குழம்பின மாதிரி ஆயிரும். இதுதான் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்பும் நெத்தன்யாகுவும் நடத்திய பேச்சுவார்த்தைகளுடைய சாராம்சமாக இருக்கிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.